ஆம்பளத்தனம்ன்றது சம்பாத்தியத்தில் இருக்கு. அவங்களுடைய பேரும் அவங்களுடைய இன்கம் உனக்கு ஓசி வரும். நீ ஓசிலே உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்ச. உன்ன மாதிரி ஃப்ராடுங்க உன்னை விட அப்படியும் தாத்தா கொள்ளு தாத்தா இருக்கான் பாத்தியா, அவனையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். உனக்கு சொல்வாங்கல, எழுந்துக்கவே வக்கு இல்லையா, இதுல உனக்கு 7 பொண்டாட்டியா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பொம்பளை பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா ஆம்பளத்தனம் என்ன தெரியுமா? ஆம்பளத்தனம்ன்றது சம்பாத்தியத்துல இருக்கு. அந்த சம்பாத்தியம் சம்பாதிச்சு ஒரு பொம்பளை பொண்ணை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு உனக்கு வக்கு இருந்திருக்கணும். நீ என்ன பண்ண? அந்த பொண்ணுக்கு டிரைவர் வேலை பார்த்த, டச்சப் வேலை பார்த்த, எல்லா வேலையும் பார்த்த, அடிமட்டத்துக்கு இறங்கி. காரணம், அவங்களுடைய பேரும் அவங்களுடைய இன்கம் உனக்கு ஓசி வரும். நீ ஓசிலே உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்ச. அந்த பொண்ணு உன்னை பத்தி தெரிஞ்சு விலைக்கு போயிட்டா. வேற வழி இல்லை. ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுற, அவங்க கிட்ட ஏமாத்தி புடுங்கி தின்ற. கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா நீ பண்ற? போட்டோ வீடியோ இதெல்லாம் சூப்பரா எடிட் பண்ற. இதோ இப்போ எனக்கு ஸ்டோரி போட்ட பத்தியா? உனக்கு பிரின்சிபலா இருந்திருப்பான்ல இந்த ஃப்ராடுத்தனம். ஒரு பொம்பளையை ஏமாத்தி, ஒரு பொம்பளை கிட்ட அவளுடைய சம்பாதிய பணத்தை ஏமாத்தி பொழப்பு நடத்திக்கிட்டு அவளையே கேவலமா பேசிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் உள்ள உனக்கு ஒரு பெரிய அப்பனா இருப்பான் பார், உனக்கு பிரின்சிபல். அவனையும் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் பார்த்தவன். எனக்கு இதெல்லாம் பாடம் கத்துக்கிட்டு போயிருக்காங்க. உன்ன மாதிரி ஃப்ராடுங்க உன்னை விட அப்படியும் தாத்தா கொள்ளு தாத்தா இருக்கான் பாத்தியா, அவனையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு தனியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, அவகிட்ட ஒரு 4 காசு சம்பாத்தியம் நல்ல ஒரு பேரும் புகழும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸியா உட்காந்துப்பாங்க சீட்டு போட்டுக்கிட்டு. அப்படி உள்ள ஃப்ராடுத்தனமான எச்ச புத்தி. உனக்கு சொல்வாங்கல, எழுந்துக்கவே வக்கு இல்லையா, இதுல உனக்கு 7 பொண்டாட்டியா. ஒரு பொண்டாட்டியை வச்சு நீ 3 வேளை சோத்த போடுறதுக்கான வக்கு உனக்கு இருக்கா? ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேக்குறியா? என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். என்னுடைய முன்னேற்றத்துல இன்னைக்கு நான் நிக்கிறேன் பாத்தியா, என்னை சுத்தி இருக்கவங்க 10 பேர், 1-2 பேர் இல்லடா, உன்ன மாதிரி இல்ல, வக்கு இல்லாதவ 10 பேரு. நான் நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 உசுரை பாத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எனக்கு வக்கு இருக்கு. உனக்கு வக்கு இருக்கா? நான் கேக்குறேன். ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியா? உருப்படியா ஒரு விஷயம் பண்ண, ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு பொண்ணை நீ பிடிச்ச. ஆனா அது நிலநாட்டுற மாதிரி நீ ஒரு விஷயம் நீ பண்ணல. உட்காந்து ஓசி சோறு தின்னலாம்னு சொல்லி பிளான் பண்ண. ஊன்னு சங்கு ஊதி போயாச்சு. சரி, என்கிட்ட உன்னுடைய பருப்புலாம் வேகாது. இங்க பாரு, ஸ்டோரி போடுற வச்சுக்கோ. அது யாராவது ஐயோ நம்மளை பத்தி பேசுறாங்களே, ஐயோ நம்ம ஏதாவது தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோமா, ஏதாவது பேசிட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. சரியா? நான் தாமரைலாம் கிடையாது. தாமரை அவங்க நிறைய பேசுவாங்க, பாவம். அன்புக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணி அவங்க நஷ்டமாயிட்டாங்க. பட் அவங்கள மாதிரி நான் கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கும். என்னெல்லாம் நீ கலாய்க்கணும்னு நினைச்சேன்னா, நீ உன் அம்மா கிட்ட தின்ன பத்தியா பால், அந்த பால் கக்குவ பார்த்துக்கோ. வேற மாதிரி உனக்கு அசிங்கன்றது ஒரு விஷயம் இல்லைல்ல, கூச்சம் நாச்சம் எதுவும் இல்லைல்ல. ஒரு பொண்ணு உன்னை பூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, எப்படி பூ அப்படின்னு போயிட்டா. ஆனா கண்ணே மணியே முத்தே மை லவ்வபிள் வைஃப் அப்படின்னு சொல்லி நீ பேசி, நீ டைலாக்க போட்டு இப்படிலாம் நீ ரியாக்ட் பண்ணனா நீ நல்லவன் ஆயிட மாட்ட. சரியா? நீ ஃப்ராடு. நீ எப்படியாப்பட்ட ஃப்ராடுன்னு உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அனுபவிச்சு நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை போய் பாரு. சரியா? அதை விட்டுட்டு ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு நக்கலன் கிண்டலும் அடிச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்.